உங்களுக்கு நல்லா தெரியும், எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த காலத்திலிருந்து சென்னை வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கு. மன்னிக்க முடியாத தவறு திமுக பண்ணுச்சுன்னு சொன்னா 2023ல நவம்பர்ல நடந்ததும், 2022ல டிசம்பர்ல நடந்ததும் மன்னிக்க முடியாத தவறு. 2வது நீங்க ஒண்ணு சொன்னீங்க, 24 மணி நேரமும் திறந்து வச்சிருந்தாங்களா அப்படின்னு. என்னைக்கு மூடி இருந்தாங்க 24 மணி நேரம்ங்கிறது தான் கேள்வி. அடிப்படையில் இந்த விஷயத்துல சிஸ்டம் ஃபெயில் ஆயிருக்குங்கிறத தான் நீங்க பார்க்கணும். திமுகவுக்கு எதுக்காக இந்த சிஸ்டத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இருக்கு. நீங்க தப்பு பண்றீங்கன்னு அண்ணாமலை கிட்ட நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வெளிச்சம் போட்டு காட்டுவார். நீங்க தப்பு பண்றீங்கன்ட்டு நான் ஸ்டாலின் ஐயாட்ட போய் சொன்னேன்னா ஆள் அனுப்பிச்சு உங்களோட பேரம் பேசுவார். சாமானியர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு வந்து நம்ம கூட வந்து டிடிஎஸ் ரவி அவர்கள் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய கேள்வி இருக்கு. குறிப்பாக மழை, டாஸ்மார்க் இந்த மாதிரி போன பல விஷயங்கள் வந்து ரொம்ப சீரியஸா வந்து போயிட்டு இருக்கு. எலெக்ஷன் வர வருஷம். ஜென்ரலா எலெக்ஷனுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மழை மழை மழையிலிருந்து மக்களை காப்பாது, மழைநீர் தேங்குவதிலிருந்து மக்களை காப்பாது, இந்த மாதிரி போல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் நிறைய எடுப்பாங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையான்ற பல கேள்விகளுடன் இன்று நம்ம சாரோட இணைஞ்சிருக்கோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஒவ்வொரு ஆண்டும் இந்த மழை வந்தாலே வந்து நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்கள் அரசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க சார். இந்த வருஷம் இந்த மழை வந்து ஒன்றும் பெருசா வரல, பட் வந்து பயமுறுத்திட்டு போயிட்டு இருக்கு. இது எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறீங்க சார்? இல்லை, நீங்கள் தீபாவளி மழையை மட்டும் வச்சு பேசுகிறீங்க. நவம்பர் டிசம்பர் தான் எப்போதும் குரூஷியல். ஸோ நவம்பர் டிசம்பரில் என்ன வரப்போகுதுங்கிறது தான் பார்க்கணும். தண்ணி தேங்குவது, அதற்கு பின் போவது அப்படிங்கிறது வந்து ஒரு சிச்சுவேஷன் தான். அதை வந்து வைத்துக்கொண்டு தண்ணி தேங்குதே ஓடணுமே அப்படின்னு சொன்னால் அது செட் ஆகாது. நீங்கள் வீடு கட்டும்போதே சவுத் வெஸ்ட்லேருந்து ஒரு ஸ்லோப் கொடுப்பீங்க. எதுக்காக ஸ்லோப் கொடுக்குறீங்க? வீடு வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, 500 ஸ்கொயர் ஃபீட்டு. அப்பார்ட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்டு. அதுக்கு அந்த ஸ்லோப் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, தண்ணிக்கு ஓட்டம் கொடுக்குறது ஒரு வாகு கொடுக்கணும். இவ்வளவுதான் உங்களுடைய வேலை. இது சிம்பிள் இன்ஜினியரிங். இதுக்கு ஒன்றும் பெரிய அறிவெல்லாம் தேவையே கிடையாது. அப்போ நீங்கள் உங்கள் ரோடில் வந்து நேராக போகுதா, அப்போ தண்ணி வந்து டிச்சு க்ளீன் ஆகி போயிட்டே இருக்கணும். அதே ஸ்லோப்பாக போகுதா, அந்த வேகம் இன்னும் அதிகரிச்சுட்டு வரும் பொழுது அது சுற்றுப்பட்டு இருக்க இடத்துல எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். இவ்வளவுதான் சாதாரணமான ஒரு விஷயம். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கற்காலத்திலேயே செய்திருக்க வேண்டிய விஷயம். இந்த கல்லெல்லாம் வச்சுக்கிட்டு நெருப்பு ரெடி பண்ணோமே, அப்போவே பண்ண வேண்டிய ஒரு சாதாரணமான விஷயம். திமுகவுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, எந்த பணம் வந்தாலும் அதை எப்படியாவது ஆட்டை போட்டுடுறாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் அதை வந்து திசை திருப்பி விட்டுறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அண்ணாமலை ஐயா சொன்ன அந்த டான்ஜெட்கோவுடைய விஷயம் கூட அதே ரூட்டில் வர்றதான். எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு இடத்துல திசை திருப்பி விட்டுருவாங்க. அதற்கு பிறகு இதை செய்யணும், செஞ்ச மாதிரி காட்டுறது, இல்லை வடிவேலு வந்து கிணத்தை தொலைச்சா மாதிரி கதை பண்ணி விட்டுறதுங்கிற வேலையை பண்ணாங்க. இதுதான் மிகப்பெரிய அபத்தம். உங்களுக்கு நல்லா தெரியும், எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த காலத்திலிருந்து சென்னை வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கு. இருக்கிறதுலே மொத்த பாதிப்பு அதிகமாக இருக்கிற இடம் எதுன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா சென்னை தான். அப்போ எப்படி திமுகவுக்கு தொடர்ந்து அந்த வாக்கு வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. இப்போ 2023ல் மிக மோசமான ஒரு மழை. இவங்க வந்து அந்த 2000 கோடி செலவு பண்ண, 4000 கோடி செலவு பண்ண, 95% செலவு பண்ண எல்லாம் உளறிட்டு இருந்தாங்களே. அந்த தேர்தலில் எத்தனை வீடுகளில் நீர் புகுந்தது? நான் என்னுடைய வண்டியை எடுத்துக்கிட்டு அன்னைக்கு 3ஆம் தேதி காலையில் நான் ஒரு சுற்றுறேன். வேளச்சேரியிலேருந்து ஃபுல்லாக சுற்றுறேன். நல்ல வேலையாக நம்ம வண்டி தண்ணியை தாங்குங்கிற அடிப்படையில் நான் வண்டி எடுத்துட்டு சுற்றுறேன். ஆனால் எத்தனை வீடுகளுக்குள்ள நீர் போய் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கட்டிலையோ அல்லது மெத்தையையோ அல்லது டிவியையோ அல்லது செல்லையோ எல்லாத்தையும் தூக்கி அடிச்சதுன்னு தெரியும். 6000 ரூபாய் கொடுத்தேன்னு சொன்னாங்க கேஷில். 2024 சென்னையில் வெற்றி பெறுறாங்க. இது இந்த அபத்தம் ஏன் வருது அப்படின்னா, இது நம்ம பழகி போயிட்டோம். துக்ளக்கில் ஒரு புகைப்படம் ஒன்று வந்தது, ஒரு முறை அட்டைப்படம் வந்தது. எம்ஜிஆர் வந்தாக, கருணாநிதி வந்தாக, ஸ்டாலின் வந்தாங்க, உதயநிதி வந்தாங்க, ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்டால் பார்த்துட்டு போகிறதுக்காக வந்தாங்க அப்படிங்கிற அடிப்படை. இப்போ உண்மையிலேயே இவங்க வேலை செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு நவம்பரில் தான் தெரியும். இப்போ நீங்கள் அவசரப்பட பிரயோஜனம் இல்லை. இவங்க சொல்கிற அந்த 4000 கோடியிலேருந்து ரோடுகள் சீரமைக்கப்பட்டதுன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பட் நம்ம எங்கே போனாலும் அந்த ரோடு குண்டும் குழியுமா, அந்த மழை பெஞ்சிருச்சுனால அந்த ஒரு ஸ்லோப் வந்துடுது, இல்லை ரோடு பச்சக்குன்னு விழுந்துருது.
ஏன் அது அப்ப 4000 கோடி என்ன ஆச்சு? இல்ல நீங்க ஒண்ணு சொல்லுங்க. 4000 கோடிங்கிறத விட்டுருங்க. ஏன்னா திமுக கிட்ட கோடிய பேசினாலே அது எங்க போகும்? 2 பேர்ட்ட தான் போகும். மாப்பிள்ளை, மச்சனன் 2 பேர்ட்ட தான் போகும்னு தியாகராஜன் ஐயா சொன்னார். நான் சொல்லல. அத விட்டுருங்க. செயல்பாடு பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இப்ப நான் இருக்கிற இடம் நங்கநல்லூர். நங்கநல்லூர் ஏரியால வந்து எல்லா ரோடுலயும் பள்ளம் தோண்டினாங்க. எல்லா கடைகளுக்கும் ஒரு 4 நாள் பாதிப்பு வந்தாலும் அவங்களும் அத பொறுத்துக்கிட்டாங்க. பெரிய ட்ரென்ச்சஸ் உள்ள கொண்டு வந்து குடுத்தாங்க. ஆ நீர் போவதற்கான ஏற்பாட இன்ஃபேக்ட் அத பண்ணாங்க. வந்து கிண்டியில ஏதோ இந்த கிரவுண்ட்ல வந்து இந்த வாட்டர்லாம் வந்து இது பண்றாங்க. சேர்த்து ஒரு பிட் பண்ணியிருக்காங்கலாம் சொல்றாங்க. அந்த கிண்டி ரேஸ் கதை வேற. ரேஸ் கோர்ஸ் வந்து 6500 கோடி மதிப்புள்ள அந்த நிலத்த ஆட்டைய போடுறதுக்காக தான் கதை விட்டதெல்லாம். அது நீங்க திமுகவோட ஊழல் 360 டிகிரியில யோசிக்கணும். 720 டிகிரி இல்லைங்கிறதுனால நீங்க விட்டுறலாம். அவ்வளவுதான் கதை. அது ஆட்டை போட்ட கதை வேற. இப்ப கேள்வி என்னன்னா, இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஒர்க் பண்ணாங்களோ பண்ணலையோ 2024ல அவங்களுக்கு ஓட்டு வந்துருச்சு. பாராளுமன்றம் வர்றது ஈஸி, சட்டசபை வர்றது கஷ்டம்ங்கிறத அவங்க உணர்ந்து தான் சில வேலைகள செஞ்சாங்க. பல இடங்கள்ல நிறுத்திட்டு போயிட்டாங்க. அது மட்டும் உண்மை. ஸோ அது எப்ப சிரிக்கும் அப்படின்னு கேட்டா, உதாரணத்துக்கு வேளச்சேரி ஏரியாக்குள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க சொல்றீங்க இல்லையா? தண்ணி வந்து போயிட்டே இருக்கணும். ஒரு பிட்ட ரெடி பண்ணோம்னா, அதுக்குள்ள அது சீறி பாயணும். சீறி பாய்ஞ்சு எங்க போகணுமோ அங்க போகணும். இதானே உங்களுடைய கணக்கு. ஆனால் அந்த நீரை வாங்கிக் கொள்ளக்கூடிய, அந்த அழுத்தம் கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லன்னா, வேளச்சேரிலாம் அதான் பிரச்சனை. நீரை வாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இல்ல. அதுதான் மிகப்பெரிய ப்ராப்ளம். அதோட இன்னொரு பெரிய ப்ராப்ளம், இவங்க ஸ்கொயரா நிலம் வித்துட்டு இருக்காங்களா? ஒரு பெரிய ஏரியால கிட்டத்தட்ட 16, 23 அடிக்கு பள்ளம் நோண்டி, அஸ்திவாரம் போடுறேங்கிற கதையில நோண்டி வைக்கிறாங்களா? அங்க தண்ணி தேங்குகிறதா? அது வந்து மிகப்பெரிய அளவுல புகுந்து வெள்ளம் வருது. ஸோ இப்போ மழைநீரை பற்றி அவசரப்பட்டு பேச வேண்டாம். என்னோட ரிக்வெஸ்ட். நவம்பர்ல பேசுங்க. இவங்க வேலை செஞ்சிருக்காங்களா? இல்லையா? அதையும் மீறி இவங்களுக்கு வாக்கு வரப்போகிறதா? இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நவம்பர், டிசம்பர்ல பேசணும். ஆனால் மன்னிக்க முடியாத தவறு திமுக பண்ணுச்சுன்னு சொன்னா 2023ல நவம்பர்ல நடந்ததும், 2022ல டிசம்பர்ல நடந்ததும் மன்னிக்க முடியாத தவறு. சார் இதுல 2 திட்டம் நம்ம இப்ப மழைய பத்தி பேசாம இருந்தாலும், சில திட்டங்களுக்கு வந்து இதுல பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க திமுக. ஒண்ணு வந்து 90% ம மழை தண்ணீர் வடிகால் பண்ணிட்டோம். அந்த மழைநீர் சேகரிப்பு பண்ணிட்டோம். 90% முடிஞ்சிடுச்சு. ஸோ இனிமேட்டு எங்கேயுமே தண்ணி நிக்காது 90% அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த 90% ஒண்ணு வந்து திமுக இப்போ லேட்டஸ்ட்டா வந்து ஒண்ணு வச்சிருக்கு. ஏன்பா இங்கலாம் தண்ணி நிக்குதுன்னா, அந்த 10% ஏரியால தான் இது மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்றதுக்கு. இன்னொன்னு வந்து இந்த ஸ்மார்ட் சிட்டி. இது 2 எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த கிருமி நாசினி விளம்பரம் வருது பார்த்துருப்பீங்களா? அதுல எல்லா ஜெர்ம்ஸையும் அந்த கோல்கேட் ஒதுக்கிடும். அந்த ஒரே ஒரு ஜெர்ம் மட்டும் அங்க வச்சிருக்கும். எதனால பிரச்சனை வந்ததுன்னு கேட்டா, அந்த ஒரே ஒரு கிருமினால தான் உங்களுக்கு வந்ததுன்னு சொல்றதுக்காக தான் அந்த வேலையே பண்ணுவாங்க. பெர்சன்டேஜ வந்து திமுக 2 விதமா பார்க்கும். வாங்கும்போது கரெக்ட்டா 16%. அதுல ஒரு பைசா கூட குறையவே கூடாது. கணக்கெல்லாம் போட்டு வாங்கிடும். ஆனால் சொல்லும்போது இந்த 90ங்கிறது அவங்களுடைய அந்த உறுதிமொழிகள்ல சொல்றாங்க இல்லையா? அரசு தேர்தல் அறிவிக்கையில சொல்றாங்க இல்லையா? 75, 90, 95ன்னு கதை விட்டாங்க பாரு. சொல்லும்போது அந்த பெர்சன்டேஜ்க்கு மதிப்பே வேற. வாயில என்ன வருதோ அதான் வாந்தி. அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஒரு திட்டம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொன்னால், அது சிஏஜி ரிப்போர்ட்ல தான் வரும். அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டிலயும், இந்தியாலயும் 4 வருடத்துக்கு ஒரு முறை தான் ரிப்போர்ட் வருது. அதனால இது கரெக்ட்டா பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு அப்பதான் தெரியும். பட் இயர் ஆன் இயர் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்ல சார்? நேர் பண்ண முடியாது. ஆனால் இப்ப நீங்க வந்து இந்த வருடமும் சென்னை வந்து வெள்ளத்துக்குள்ள சிக்கி, வீட்டுக்குள்ள தண்ணி வர்ற அளவுக்கு ஒரு நிலைமை வந்ததுன்னு சொன்னால், இதற்கு பிறகு திமுகவை நீங்க நம்பி பிரயோஜனம் இல்ல. ஆனால் நான் வந்து சொல்ற 90% முடிஞ்சிருக்குன்றாங்கல்ல. இந்த 90% ஏரியாவ சொல்றாங்களா? இல்ல ப்ராசஸ் சொல்றாங்களா? சிஸ்டம் சொல்றாங்க. எது முடிஞ்சிருக்கு 20? டிபிஆர் தான் உங்களுக்கு 100%. ஒரு ப்ராஜெக்ட் இல்லையா? அதானே 100%. அந்த 100%ல அவங்க என்ன பண்ணாங்கங்கிறது அவங்களுக்கு தானே தெரியும். 525 வாக்குறுதிகளை வச்சுக்கிட்டே என்னால ஸ்டாலின் ஐயாவுக்கு இல்லையா, நீங்க இன்னும் 520 பண்ணாம தான் இருக்கீங்கன்னு சொல்ல முடியல. அவர்ட்ட போய் நான் டிபிஆர் வச்சுட்டு என்னத்த பேசுறது? ஆனால் ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்டிங் வரும்பொழுது, இத்தனை கோடின்னு முடிவானாலும், அந்த ஃபண்டிங்க வந்து இவங்க வேற பக்கம் கடத்திட்டு போயிட்டாங்க. போன வருடம் அதை திருப்பி கொண்டு வந்தாங்க. வெவ்வேறு விதையில திருப்பி கொண்டு வந்தாங்க. அதனுடைய செயல்பாடு நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியணும்னா, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு 120 வருட திமுக, திக, நீதி கட்சி இந்த அட்டூழியங்களை எல்லாம் மீறி நல்லா இருக்குன்னா, இதற்குன்னு ஒரு அகண்ட பாரதத்திலிருந்து இதுக்குன்னு ஒரு சிஸ்டம் உண்டு. ஆனா நான் வந்து மெட்ரோஸ்ல போய் பார்த்துருக்கேன். ஹவுரா ரொம்ப மோசமா இருக்கும். கேவலமா இருக்கும். சாதாரண மழைக்கே ரொம்ப காருக்குள்ள தண்ணி வந்துரும். நீங்க நல்ல ரோடுக்குள்ள போகும்போது. நீங்க ஏர்போர்ட் ரோட்ல போய் பிரயோஜனம் இல்ல. அது தனி ட்ராக்கு. நகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ரோடுக்குள்ள நீங்க போகணும். அதாவது ஒரிஜினல் ஹவுராக்குள்ள நீங்க போகணும். அப்பதான் உங்களுக்கு தெரியும். ரொம்ப மோசமா இருக்கும். அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லிட்டு போயிரலாம். ஆனால்
தமிழ்நாடு இந்த 120 வருடத்தை மீறி நல்லா இருக்குங்கிறது நீங்க புரிந்து கொள்ளணும். எப்படி இந்தியா நேச்சுரலாவே நல்லா இருக்கு. முகலாயர்களை மீறி பிரிட்டிஷை மீறி இந்தியா நல்லா இருக்கோ அந்த மாதிரி தான் இதையும் நீங்க பார்க்கணும். ஸோ திரும்பவும் சொல்றேன், இந்த மழை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பேசுவதாக இருந்தால் தயவு செய்து நவம்பர் டிசம்பர்ல பேசுங்க. சோ திமுக அரசு இந்த இந்த மழையில சென்டிமீட்டருக்கெல்லாம் பிரயோஜனமே இல்லை, அவ்வளவுதான் இல்ல சொல்ல. திமுக அரசு மழையில வந்து பாஸா ஃபெயிலான்னு கேட்டா இல்ல நீங்க ஹோல்டு அப்படின்னு நீங்க ஹோல் டில் நவம்பர் ஆர் டிசம்பர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா கண்டிப்பா. வெக்கங்கட்டு போய் திருப்பி 6000 வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்கன்னா நானும் நீங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அடுத்து நம்ம டாஸ்மாக் விஷயத்துக்கு போவோம் சார். சார், தீபாவளி வந்தா ஒரு பக்கம் மத்திய அரசு வந்து, அதாவது இது வந்து லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸ்ல இந்த சேல்ஸ் வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் சேல்ஸ் அப்படின்னு இருக்காங்க. குறிப்பாக வந்து ட்ரம்ப்போட பிரச்சனையை தாண்டி ஜிஎஸ்டி வரி குறைப்பை தாண்டி எல்லாத்தையும் பண்ணியும் வந்து நாங்கள் வந்து நல்லாவே இதில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். தீபாவளி வந்து சூப்பர் சேல்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு நம்பர் மத்திய அரசு கொடுத்துருக்கு. இங்கே தமிழ் அரசு நாங்களும் சூப்பர் சேல்ஸ் பண்ணியிருக்கோம்ல அப்படின்றாங்க. என்னன்னா டாஸ்மாக், அதாவது கடந்த 10 வருஷத்தோட ரெக்கார்டை இது வந்து இந்த வருஷம் வந்து பீட் பண்ணியிருக்கு. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா 9 மணி நேரம் கடை திறந்துருந்தா கூட இவ்வளோ வரதுக்கு சான்ஸ், இவ்வளோ சேல்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ 24 ஹவர்ஸ் நீங்கள் திறந்துருந்தீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல வந்திருக்கு. இந்த டாஸ்மாக் விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்க 2 விஷயம் சொன்னீங்க. ஒன்று வந்து பாசிட்டிவா பாருங்க. அதாவது திடீர்னு ஜிஎஸ்டி குறைத்ததுனாலோ அல்லது ஜிஎஸ்டியை படிப்படியாக கரெக்டாக ஹேண்டில் பண்ணதுனாலேயோ இந்த சேல்ஸ் அதிகரிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உண்மை என்னன்னா, இந்த சேல் இதே ரூட்டில் 80%, 90%, 60%, 70% எங்கள் கொள்ளு தாத்தா காலத்தில், எங்கள் தாத்தா காலத்தில், எங்கள் அப்பா காலத்தில் நடந்து கொண்டு தான் இருந்தது. ஆனால் வாங்கிய வரியை அவங்க அரசுக்கு செலுத்தலை. அதனால் இதெல்லாம் உங்களுக்கு சேலாகவே தெரியல. சேல் இருந்துட்டு தானே இருந்தது. எங்கள் அப்பாவும் வேஷ்டி ஷர்ட்டு வாங்கினாரு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு, தேவைப்பட்ட சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு, நாங்கள் ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தோம், ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தோம், வாட் எவர் இட் இஸ். இது நடந்து கொண்டு தானே இருந்தது. இந்த ஆட்சி செய்திருக்கிற மிகப்பெரிய அற்புதம் என்ன அப்படின்னு சொன்னால், ஜிஎஸ்டிங்கிறதுல உங்களால் ஏமாற்ற முடியாது. நீங்கள் ஏமாத்தினீங்கன்னா உங்களுடைய டீலர் காட்டி கொடுத்துருவான். அப்போது இந்த ஜிஎஸ்டியை ஸ்ட்ராங்காக கொண்டு போனதுனால இன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் கட்டுகின்ற வரி மத்திய அரசிடம் போனதுனால அதனால சொல்ல முடியுது, ஐயா இவ்வளோ டாக்ஸ் எனக்கு வந்திருக்கு, இவ்வளோ சேல்ஸ் எனக்கு வந்திருக்கு. அதாவது இது எல்லாமே இயல்பாக நடந்து கொண்டிருந்தது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்து ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாடி நீங்க கட்டின வரி விட 0.5% கூட ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் நீங்க கட்டல. ஸோ அது வந்து நமக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் மோடி ஐயா செஞ்சது, நிர்மலா சீதாராமன் செய்தது, இந்த அரசு செய்தது. 3வது நல்ல விஷயம் என்னன்னு சொன்னா, பெருவாரியான பொருட்களுக்கு 5-18ங்கிறதோட நிறுத்திட்டு சுகபோகிகளுக்கு மட்டும் 40% வைத்தது. அது தண்ணியா இருக்கட்டும், சிகரெட்டா இருக்கட்டும், பெரிய காரா இருக்கட்டும், இம்போர்ட்டட் விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ ஜிஎஸ்டினால தான் நல்லது நடந்தது. ஜிஎஸ்டி என்பது உங்களை காட்டி கொடுத்தது. இதுக்கு முன்னாடி அந்த புள்ளி விவரங்கள்லாம் வரவே இல்லை. 80க்கு 20க்கு 80 தான் அரசு லீகலா பிசினஸ் நடந்தது ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி. இன்னைக்கு அது 60-40ன்னு மாறி இருக்கு. நாளைக்கு இது 90-100-100-0ன்ற அளவுக்கு வந்து சேரும். அப்போ நீங்க இன்னும் பல ஆச்சரியங்களை பார்ப்பீங்க. இது தீபாவளி சேலை பத்தி நீங்க சொன்னதுக்கான என்னுடைய பதில். ஆனா டாஸ்மாக் விஷயத்துல ஒரு விஷயத்தை தவற விடுறீங்க. இவங்க அறிவிக்கிறதே 42,000 கோடி அறிவிக்கிறாங்க. கரெக்டா தப்பா? ஆமா. இவங்க தில்லுமுள்ளு பண்றது 66,000 கோடி. 150 பாட்டிலுக்கு 100 பாட்டில் தான் கணக்குல வர்றதுங்க. மைனஸ் பண்ணிட்டு 42,000 கோடி அறிவிக்கிறாங்க. அறிவிக்கிறாங்க இல்லையா? இப்போ இந்த 42,000 கோடி டிவைடட் பை 365 என்ன? அப்போ 780ங்கிறது 3 நாள் சேல்ஸுங்கிறது என்ன பெரிய விஷயம்? நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்மகிட்ட வந்த உடனே என்ன இத்தனை குடித்து விட்டாயா அப்படின்னு கேட்கறது இல்லை மேட்ரு. 42,000 கோடி போன வருஷம் அறிவிச்சிருக்காங்களா இல்லையா சாராயத்தின் மூலமாக விற்பனைன்னு, டிவைடட் பை 365. அப்போ 3 நாளைக்கு என்ன வரணும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது நீங்கள் ஒன்று சொன்னீங்க, 24 மணி நேரமும் திறந்து வச்சுருந்தாங்களா அப்படின்னு. என்னைக்கு மூடி இருந்தாங்க 24 மணி நேரம்ங்கிறது தான் கேள்வி. நீங்கள் ஒரு சாராய கடைக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் 15 கடைக்கு ஒரு கடை 24 மணி நேரம் திறந்து தான் இருக்கு. 14 கடை 18 மணி நேரம் திறந்துருக்கு. 5 கடை மட்டும்தான் அந்த சொல்கிற அந்த டைம், அதாவது அந்த ரோடுலேயே இருக்கும் பாருங்க, மெயின் ரோட்லேயே இருக்கும் பாருங்க, இது நீங்கள் சாதாரணமாகவே பார்க்கலாம். இதுக்கு இன்னொரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். ஒவ்வொரு அக்ஷய திருத்தியும் போதும் இவ்வளோ சேல் ஆச்சு, தங்கம் வாங்கினாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு ப. சிதம்பரம் மாதிரி மக்கள் வளமாக இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் கதை விட்டீங்கன்னா நகை கடைக்காரனுக்கு தான் தெரியும். அதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி எவனும் வாங்கலை, அதுக்கு 15 நாளைக்கு அப்புறம் எவனும் வாங்கலை. நான் சொல்ல புரியுதுங்களா? ஸோ அந்த நாளில் வாங்கணுங்கிறதுக்காக 30 நாள் வாங்காமல் இருக்கான்.
அப்ப அன்னைக்கு வந்து வாங்குறான். உடனே வளம் சேர்க்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறதுக்கான விஷயம் இல்ல. ஸோ பொருளாதாரம் பேசும்போது மட்டும் நம்ம சில விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த 780ங்கிறது 780 இல்லைன்னு குற்றஞ்சாட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன். 1500 கோடிக்கு மேல வித்திருக்காங்க. 3 நாள்ல சேல்ஸு. 2 நாள் தானே கடைய மூடுனாங்க. எனக்கு மூடவே இல்லைன்னு நினைக்கிறேன் சார். இவங்க இல்ல, சொன்ன இல்ல, நம்பர் பார்த்தா மூடவே இல்ல. அஃபிஷியலா சொல்றேன். 2 நாள் தானே கடைய மூடுனாங்க. இல்லைங்க, குடிகாரனுக்கு தாங்க தெரியும் அவன் ஏன் வாங்கி வைக்கிறான்னு. மூடுனதுனால தான் அவன் போய் வாங்கி வைக்கிறான். அதுல இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. அவனுக்கு வேண்டிய சரக்கு கிடைக்காது. அதுக்காக அவன் வாங்கி வைப்பான். இது எல்லாமே நாம டாஸ்மாக் விஷயத்துல பேச வேண்டியது 2 தான். அதுலேருந்து நம்ம திசை மாறிடக்கூடாது. நம்பர் 1, எத்தனை லேபிளு, எத்தனை ஸ்டிக்கரு, எத்தனை பாட்டிலு, எத்தனை மூடி, எத்தனை விற்பனை. இதை நீங்க கூர்ந்து கவனிக்கலைன்னு சொன்னால், மூடி அதிகமாக வாங்கப்படுகிறது, ஸ்டிக்கர் அதிகமாக வாங்கப்படுகிறது, பாட்டில் அதிகமாக தயாரிக்கப்படுகிறது, ஆனால் விற்பனை கம்மியாக காட்டப்படுகிறது. இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமா தெரிய வேண்டிய ஒரு பிரச்சனை. இதுதான் இடி ஃபாலோ பண்ணுச்சு. ஆமா. இந்த அதுதான் அந்த 1000 கோடி வழக்காக உங்ககிட்ட நிக்குது. ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இந்த டாஸ்மாக்ல. 2வது, குடிகாரன்ட்ட போய் கேட்டு பாருங்க. பாண்டிச்சேரி சரக்கும், பெங்களூர் சரக்கும், தமிழ்நாடு சரக்கையும் அடுத்தடுத்த நாள் அவனுக்கு குடுங்க. குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஃபைனல் மாரி குடுங்க. அவன் எதுல ரொம்ப பைத்தியக்காரன் மாரி, மென்டல் மாரி நடந்துக்கிறான்னு பாருங்க. நம்ம டிஆர் பாலு ஐயா, நம்ம இந்த இந்த அரசு தயாரிக்கின்ற சரக்கு தான் மட்டமா இருக்கு. ஸோ நீங்க விக்கிற விஷயத்துல கூட தரம் கம்மியா குடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த டாஸ்மாக்ல பேச வேண்டியது 2 தான். 2Gல பேசணும்னா 2 தான் பேசணும். அந்த கம்பெனிகளுக்கு நீ வந்து எஃப்ஐஎஃப்எஸ்ங்கிற கணக்குல முதல்ல வந்தா குடுப்பேன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு மட்டும் தகவலை கொடுத்து 3.25க்குள்ள இந்த பேங்க்ல இருந்து நீ டிடியை கொண்டு வந்தா உனக்கு கிடைச்சிரும்னு சொல்லி டாட்டாவையே ஏமாத்தி நீ 2G கொடுத்த பாரு. அதுதான் தவறே ஒழிய 1,76,000 கோடி இல்ல. அதுல இருந்து திசை திரும்பாதீங்க. இதுதான் ஆக்சுவல் தவறு. இந்த எஃப்ஐஎஃப்எஸ் தான் ஆராசாவை உள்ள கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. ஸோ டாஸ்மாக் விஷயத்துல இருந்து 2 விஷயத்துல இருந்து வெளில வராதீங்க. நம்பர் 1, சரக்கு மிக கேவலமாக இருக்குன்னு குடிகாரங்களுக்கு தெரியும். 2வது, நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள். கிட்டத்தட்ட 22,000 கோடிக்குங்கிறது வந்து, அதாவது 150க்கு 100ங்கிற கணக்குல வந்து நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். இந்த 750 ஜுஜுபி மேட்டர். சரி, இப்போ நம்ம டாஸ்மாக் பத்தி பேசணும். இப்போ திராவிட மாடல் அரசுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்த மறைக்கிறாங்க. ஒரு காஃப் சிரப் கம்பெனி அந்த மேனுஃபேக்சரிங்ல தகராறாயி 21 பேர் இறந்திருக்காங்க. ஆனா அத பத்தி இங்க இருக்கிற எந்த மீடியாவும் பேச தயங்குது. என்ன காரணம்? அதுல என்ன நடந்தது? இல்ல, மீடியா பேசுச்சு. பகல்ல பேசும். இந்த மூத்த பத்திரிகையாளர்னு ஒரு 6-7 பேர் இருப்பாங்க. அவங்களை கூட்டி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? எல்லா நாட்டிலும் மருந்துகள் இப்படித்தான் நடக்கிறது. எல்லா நாடுகளிலும் இந்த மாதிரியான முள்ளமாரிகள் இருக்கிறார்கள். இதுதான் அவன் சொல்லியிருப்பான் கருத்தா. அடிப்படையில நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஒரு சாவு நடந்தது அப்படி. இப்ப 41 பேர் கரூர்ல இறந்தது மட்டும் துர்பாக்கியம் இல்ல. 67, 70 பேரு கள்ளக்குறிச்சியில இருந்தது மட்டும் துர்பாக்கியம் இல்ல. 21 பேரு அங்க இறந்திருக்கும்போது 3 சிஸ்டம் உங்களுக்கு ஃபெயில் ஆயிருக்கு. 3 சிஸ்டம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் தயாரிக்கின்ற இடத்தில் பார்க்க வேண்டியதை ஒழுங்காக பார்க்கவில்லை. அங்க சரியான விதத்துல தான் நடக்குதாங்கிறத நீங்க பார்க்கல. இது நம்பர் 1 தவறு. 2வது தவறு, அங்க இருந்த டாக்டர், மத்திய பிரதேஷ்ல இருந்த டாக்டர் அதையே திரும்ப திரும்ப குடுத்தது. 3வது மிகப்பெரிய தவறு, 7, 8 பேர் செத்ததுக்கு அப்புறம் தான் சிம்டம் ரீடிங் பண்ணி, இப்படித்தான் காய்ச்சல் வருகிறது, அதுக்கு காரணம் இந்த காஃப் சிரப்பு தான்னு சொல்றது. ஆனால் பொதுவாக இருக்கக்கூடிய தவறு, காஃப் சிரப்புன்னு உடனே நேரா பார்மசூட்டிக்கல்ல போய் எதையாவது வாங்கலாம்னு நாம எல்லாரும் பண்ற தவறு. அடிப்படையில இந்த விஷயத்துல சிஸ்டம் ஃபெயில் ஆயிருக்குங்கிறத தான் நீங்க பார்க்கணும். திமுகவுக்கு எதுக்காக இந்த சிஸ்டத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இருக்கு? நீங்க தப்பு பண்றீங்கன்னு அண்ணாமலை கிட்ட நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வெளிச்சம் போட்டு காட்டுவார். நீங்க தப்பு பண்றீங்கன்ட்டு நான் ஸ்டாலின் ஐயாட்ட போய் சொன்னேன்னா, ஆள் அனுப்பிச்சு உங்களோட பேரம் பேசுவார். இந்த அணுகுமுறை தான் தப்பு. நீங்க அதைத்தான் நீங்கள் மருந்துக்கு பேசுறதா இருந்தாலும் பேசணும். எங்க பாக்கெட் சாராயம் விக்கிற அளவுக்கு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டு, திடீர்னு ஒரு நாள் 62 பேர் செத்ததுக்கு அப்புறம் 27 லட்சத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னா, இதை விட முட்டாள்தனமான அரசு இந்த உலகத்துல எங்கேயாவது இருக்க முடியுமா? பேசினாங்க. ஊடகத்துல எல்லாத்தையும் பேசினாங்க. எப்ப பேசணுமோ அப்ப சைலண்டா பேசிட்டு வெளியில வந்துட்டாங்க. நம்ம செந்தில்வேல் பண்ண மாதிரி. விஜய் விஷயத்தில் 41 பேர் இறந்திருக்கும் பொழுது நீங்கள் இன்னும் நியாயப்படுத்திக் கொள்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்சார் பாருங்க தந்தி டிவியில. இந்த கதையைத்தான் ஊடகங்கள் பண்ணுது. இல்ல, இப்போ இதுல ஒரு கேள்வி வருது. என்னன்னா வந்து, இப்போ ட்ரக் அத்தாரிட்டிஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்க செக் பண்ணணும். அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ள செக் பண்ணி அனுப்புறது. அதாவது ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிறது செக் பண்ணி அனுப்பணும்.
அப்போ அந்த செக்கிங்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? சார் எல்லாமே ஸ்டேட்டு தான் சார். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. மத்திய அரசு எதெல்லாம் கன்கரண்ட் லிஸ்ட்ல இல்லையோ, 2க்குமான லிஸ்ட்ல இல்லையோ, அது எல்லாமே மாநிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். அப்ப விலைவாசியும் ஏன் வந்து ஸ்டாலின் வந்து மத்திய அரசு பிரச்சனைன்றாரு? இது பாருங்க, அவருக்கு ஈஸியான ஒரு வழி திசை திருப்பி விட்டுறது. அவருடைய வேலையே என்னன்னா, அவர் எப்படிப்பட்ட வீரர்னு சொன்னா, எடப்பாடி ஐயாவை பார்த்து கேட்பாரு. நீங்கள் அடிமை, உங்களால் கேள்வி கேட்க முடியவில்லை, நீங்கள் எல்லாம் மானங்கெட்டவர்கள் அப்படின்றவாரு. அதே வேலை இவர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவர்கள் கொடுக்க மாட்டேன்னு இருக்கிறார்கள், அவர்கள் ஏமாத்துகிறார்கள், அவர்கள் வஞ்சிக்கிறார்கள்ன்றவார். எங்கேயுமே தாங்குற மேட்டரே வராது. இந்த சிபிஐ தாங்கிறது மாதிரி சிபிஐ மாதிரி அவர் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது 23 வாட்டி சிபிஐ விசாரணை வேணும்ன்றாரு. கள்ளக்குறிச்சிக்கு ஒண்ணு போடுனா வந்து அது ஏன் நாங்க போடணும்னு சொல்லி எல்லாருமே திருமாவளவன் ஐயா வேங்கை வயலுக்கு கேட்டார் சிபிஐ. ஆனா வெளில வரும்போது இனி சிபிஐ எல்லாம் ஒரு மேட்டரே இல்லைன்னு. அரசியல்வாதிக்கு ரெட்டை நாக்கு, அவன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. கேள்வி என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டா வரும்போது அந்தந்த துறையில் இருப்பவர்கள் தான் அதிகம் பேசணும். ஐஎம்எஃப் எதுக்கு வாயை மூட்டு உட்காந்துருக்கு? அது என்ன கருத்து தெரிவிச்சது? இல்ல அதுவுமே பெரிய டவுட்டா இருக்கு. ஐஎம்எஃப் ஏன் சைலண்டா இருக்குன்றதுல பெரிய டவுட்டா இருக்கு. நீங்க பேச வேண்டியது யாரு? அதாவதுங்க, ஒரு முஸ்லிம்க்கு தவறு நடந்ததுன்னா இந்துவாகிய நான், கிறிஸ்துவராகிய இன்னொருவரும் பேசணும். அவன் பாடு சாவட்டம்னு விடக்கூடாதுன்னு சோ ஐயா சொல்லுவார். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னா ஐஎம்எஃப் அதுக்கு பெரிய போராட்டத்தை நடத்திருக்கணும், பெரிய விவாதம் நடத்திருக்கணும். ஏங்க, கரூர்ல ஒரு விஷயம் நடந்த உடனே 2-3 முறையாக அதிகாரிகளை கூட்டு வச்சு நீங்க பேசுனீங்களா இல்லையா? ஒரு மறை கேண்டவன் ராஜ்பவன்ல இது பெட்ரோல் பாம்பை தூக்கி போட்ட போது டிஐஜி ஐஜியை வச்சுக்கிட்டு நீங்க மீட்டிங் நடத்துனீங்களா இல்லையா? இதுக்கு நீங்க என்ன கிளாரிபிகேஷன் கொடுத்தீங்க? மாமனும் மச்சானும் மாட்டிப்பாங்கிற பிரச்சனை தானே. ஸோ இந்த அரசு ஒன்னொன்னு சொல்லட்டுமா, மத்திய அரசுக்கு எங்க வேலைன்னா கோதுமை, அரிசி, பருப்பு இதனுடைய விலைவாசி மட்டும்தான் மத்திய அரசனுடைய வேலை. மற்றது எல்லாமே மாநில அரசுடைய வேலை. இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது. எல்லாமே மத்திய அரசு தான், நீங்க எதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாத்தையும் மத்திய அரசு கொடுத்துட்டு போயிடலாம்? உண்மை அதுதான். ஆனா நம்ம கான்ஸ்டிடியூஷன் சொல்றது என்னன்னா, மாநிலங்களுக்கு தான் பவர் இருக்கு. மாநிலத்தை கேட்காம நான் இப்போ ஒரு டிஃபென்ஸ் காரிடாரை உருவாக்கணும்னு நினைச்சா எனக்கு நிலம் கொடுக்கறது அந்த மாநிலம் தான். நிலம் கொடுக்கறது அந்த மாநிலம் தான். அவன் கொடுத்தா தான் எனக்கு இது. அவன் சொல்லுவான் 4 இடத்துல நீங்க எங்க வேணாலும் போடலான்னுவான். இல்லைங்க இந்த இடத்துல சரியா வரலைங்கன்னு நீங்க பேசலாம். ஆனால் அவன் கொடுத்தால் தான் உங்களுக்கு நடக்கும். மாநிலத்துக்கு தான் அதிகாரம் இருக்கு. திருமாவளவன் ஐயா சொல்ற மாதிரி முதல்வருக்கெல்லாம் ஒன்றும் அதிகாரம் இல்லை, எல்லா அதிகாரம் பிரதமருக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறது தவறான ஒரு வாதம், தட்டி கழிப்பதற்கான வாதம். ஸோ இந்த பர்டிகுலர் இஷ்யூ, அது மருத்துவமாக இருக்கட்டும் அல்லது டாஸ்மாகா இருக்கட்டும் அல்லது மழையா இருக்கட்டும், இந்த இடத்துல இவங்க ஏன் எந்த பேட்டியும் கொடுக்கல? அந்த மின்சார வாரிய ஒரு அதிகாரி இருந்தாங்களே, அவங்களுக்கு ப்ரமோஷன் மட்டும் கொடுத்தாங்க கரூர் நடந்த விஷயத்துல. ஒரே ஒரு வரியில சொல்லிடுறேன், சிஸ்டம் ஃபெயிலியர் மட்டும்தான் காரணம். இந்த திராவிட கட்சியை வைத்துக்கொண்டு நீங்கள் சிஸ்டத்தை சரி பண்ணவே முடியாது. ஓகே சார், இப்போ நம்ம பக்கத்து மாநிலம் கேரளாவுக்கு போனோம். பிஎம்ஜி திட்டம் சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஸ்கூலை டிஜிட்டல் பண்ணி, அதாவது எவ்ரிபடி ஷுட் ஹாவ் அ ஈக்குவல் எஜுகேஷன், கிரேட்டர் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல டிஜிட்டல் ஸ்கூலு, பல விஷயங்கள்ல ஒரு மாடர்னைஸ்டு ஸ்கூல். அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டி ஆட்சிக்கு வந்தபோது டெல்லியில் ஒரு ஸ்கூலிங் ரெடி பண்ணாங்க. அதை இந்தியாவே பாராட்டிது. அது போல இது இந்தியா ஃபுல்லாக செயல்படுத்தணும்னு சொல்லி ஸ்கீம் பண்ணாங்க. தமிழக அரசு இது பண்ண 2 அரசாங்கம் தான் ஒத்துக்கல. ஒன்று தமிழகம், ஒன்று கேரளா. இன்னைக்கு அந்த திட்டத்தை கேரளா அரசு ஒத்துக்குச்சு. பட் இன்னும் தமிழக அரசு ஒத்துக்கல. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்ததுக்காக நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஏன் இன்னும் தமிழக அரசு அதை கொண்டு வர பயப்படுது? இல்லைங்க, இந்த இருமொழி கொள்கை ஃபர்ஸ்ட் நான் பிஎம் ஸ்ரீ உங்களுக்கு 2-3 வரியில சொல்லிடுறேன். அதாவது கல்விக்கு 2000 கோடி கொடுக்கல, கல்விக்கு 2000 கோடி கொடுக்கலன்னு சொல்லி 4 லட்சம் கோடி பட்ஜெட்டை ஏமாத்துறதும், மத்திய அரசு கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி கொடுத்துருக்குங்கிறத 10 வருஷத்துல கொடுத்துருக்குங்கிறத ஏமாத்துறதும் திமுகவுக்கு வேணா சகஜமா இருக்கலாம். மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, என்கிட்ட பணம் வருதா, நீ 50-50%, உன்னோடது 50, என்னோடது 50, என்னுடைய 50ல உன்னுடைய 41% நான் திருப்பி உனக்கு தான் செலவு பண்ணணும். அது போக என்னிடம் 29% இருக்கா, அதாவது 50க்கு 29% 100க்கு இருக்கா? இந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு நான் கல்வியின் தரத்தை உயர்த்த நினைக்கிறேன். பிஎம் ஸ்ரீ வேற, தேசிய கல்விக் கொள்கை வேற, எஸ்எஸ்ஏ வேறங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எஸ்எஸ்ஏலேருந்து தான் தமிழ்நாட்டுக்கு பணம் வரல. தேசிய கல்விக் கொள்கையில் இருமொழின்னு சொல்லப்பட்டாலும் இந்தி எங்கேயும் பேசப்படலை. இந்தியை திணிச்சது காங்கிரஸ் தானே ஒழிய பிஜேபி அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிஎம் ஸ்ரீயை பொறுத்த வரைக்கும் நவோதயான்னு கூட உங்களுக்கு ஒன்று இருக்கு. நவோதயா பள்ளிங்கிறது ஒரு பள்ளியே மத்திய அரசு கல்வி திட்டத்தின் அடிப்படையில் வரும்.
வரும். அதுக்கப்புறம் நவோதயா ரொம்ப சிம்பிளா தான். நவோதயா வந்து சிபிஎஸ்சி சிஸ்டம் ஃபாலோ பண்ணோம். ஆமா. பிஎம்ஜில வந்து ஸ்டேட் போர்டே நடத்திக்கலாம். பட் ஸ்கூல் மட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாத்துறது சொல்லி அவ்வளவுதான். கொடுக்கிற விதம் மட்டும் மாறும். அதாவது கான்வென்ட்டுக்கும் மாண்டிசரிக்குமான வித்தியாசத்தை Correct. கொண்டு வரும். ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா. ஸோ 14,500 பள்ளிகள் தான் இந்தியாவிலேயே. தமிழ்நாட்டுல தோராயமா ஒரு 1,500 அல்லது 750 பள்ளிகள் வரலாம். புதுசா கட்டுறது இல்ல. ஏற்கனவே நீங்கள் கட்டி இருக்கக்கூடிய பள்ளியில் ஒரு அறையையோ அல்லது ஒரு பள்ளியையோ நீங்க கொடுத்தா போதும். அதை மத்திய அரசு என்ன பண்றதுன்னா, இந்த மாதிரியான சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்து அங்க வந்து ஸ்மார்ட் போர்டை வைத்து அங்க வந்து டெக்னாலஜியை கொண்டு வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு அந்த அறிவை வளர்த்துவதற்கான ஏற்பாடு செய்யும். இதுதான் அவங்க சொல்ல வர்ற விஷயம். இங்கே இதை ஏன் நீங்க தடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இதுல உங்க லேபிளை நீங்க ஒட்ட முடியாது. பணம் உங்களுக்கு அங்கிருந்து வரும். மத்திய அரசுல இருந்து வரும். இதுதான் முதல் காரணம். 2வது காரணம், இந்த இருமொழி அப்படிங்கிறதை இவங்க பிடிச்சிட்டு தொங்குறாங்க. கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மொழி பேசுகின்ற மாநிலங்கள், நாடுகளே முன்னேறி இருக்கு. நீ வந்து எதுக்கு இருமொழி 3வது மொழி எதுக்கு கொடுக்குறேன்னு அபத்தமா கேட்குறாங்க. 3வது மொழி கொடுக்கணும்னு சொல்றது எனக்கோ உங்களுக்கோ இல்ல. அரசு பள்ளியில் படிக்க முடியும். அதை தாண்டி கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்க முடியாதுன்னு இருக்கிற அந்த மாணவர்களுக்கு. காங்கிரஸே கொண்டு வந்த நல்ல திட்டம் தான் கபில் சிபில் கொண்டு வந்தது. 25% கான்வென்ட்ல வந்து ஏழைகளுக்கு இடம் கொடுக்கணும்னு சொன்னது கபில் சிபில் தான். அதை இன்னைக்கு ஃபாலோ பண்றாங்களான்னு நம்ம கஜேந்திரகுமார் ஐயா வச்சுக்கிட்டு தமிழ்நாடு பூரா சுத்தினீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபாலோ பண்றாங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். பிரச்சனையே பாதி ஸ்கூல் இவங்க நடத்துறதால சார் இருக்கலாம். ஆனா நான் அதை போய் பார்க்கல. பட் அட்லீஸ்ட் எனக்கு தெரியும் 25% இல்ல. எனக்கு நல்லா தெரியும். ஸோ ஒரு மாணவன் ரொம்ப ஏழைன்னு வச்சுக்கோங்களேன். அவன் கான்வென்ட் ஸ்கூல்ல போய் அந்த 25%ல படிக்க ஆரம்பிச்சிடலாம். கான்வென்ட் ஸ்கூல்ல போய் அந்த 25%ல படிக்க ஆரம்பிச்சிடலாம். காசு இருந்ததுன்னா கான்வென்ட் ஸ்கூலுக்கே போயிடலாம். நல்ல கொழுத்த காசு இருந்ததுன்னா திமுக நடத்துகின்ற பள்ளிகளில் போய் சேர்ந்துக்கலாம். இல்லை திருமாவளவன் ஐயா கூட நடத்துறாரு, அங்கே கூட போய் சேர்ந்துக்கலாம். காசே இல்லை அப்படின்றவனுக்கு தான் அரசு பள்ளிங்கிறதே வந்திருக்கு. அவனுக்கு 3வது மொழி கற்றுக் கொடுக்கறதுங்கிறது வந்து அவனுடைய வாழ்க்கை வளம் பெறும். இவ்வளவுதான் கேள்வி. அவன் அந்த 3வது மொழியை எப்படி தேர்ந்தெடுக்க போறான்? அவனுடைய வீட்டு சூழ்நிலை, அவனுக்கு எங்க நிலம் இருக்கு, எந்த மாதிரியான இடத்துக்குள்ள போறான்னு அவங்க அப்பா அம்மா முடிவு இதை தடுக்கிறாங்க. இதை பேச வந்தா அவங்க இந்தியை திணிப்பீங்கிறாங்க. நாளைக்கு சமஸ்கிருதத்தை திணிப்பீங்கிறாங்க. பிஜேபி எங்கேயும் திணிக்கல. உடனே மகாராஷ்டிரா முட்டாள்தனமா கணக்கு காட்டுறாங்க. மகாராஷ்டிராவுடைய மைய மொழி வந்து மராத்தி. அங்கே இந்தியை திணித்தது காங்கிரஸ், பிஜேபி அல்ல. சொல்ல போனா இவர் தலையில தண்டவாளத்துல போய் தலை வச்சார் இல்லையா, அந்த டைம்ல பிஜேபிங்கிற ஒரு கட்சியே இல்ல. அது கரெக்ட். சோ இது எதையுமே புரியாது. அந்த டைம்ல ஜனதா தான் இருந்ததோ சார். ஜன்சங்கு இருந்த காலம் அது 69 70 இல்லையா, எனக்கு சரியா அந்த டைம் இருந்த காலம். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த பிஎம் ஸ்ரீ கல்விகள் வர்றதுனால உங்களுக்கு ஒரு 500 ஸ்கூல் அதிகபட்சம், ஒரு ஸ்கூலுக்கு இத்தனை பேர் மாணவர்கள், இவர்கள் மட்டும் முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க எதுக்கு பணம் செலவு பண்ற, எங்கிட்ட கொடுத்துட்டு நான் பாத்துக்கிறேன். இந்த எங்கிட்ட கொடுத்து நான் பார்த்துக்கிறேன் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? டைம் கிடச்சிச்சுன்னா வடவேணி இந்த மாதிரியான பஸ் டிப்போக்குள்ளெல்லாம் போய் பாருங்க. இப்போ இந்த எலக்ட்ரிக் கொண்டு இருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு நாள் செலவு வந்து 17,000 ரூபாய் அவனுக்கு கொடுக்கணும். உங்களுக்கு வரவு 7,000 ரூபாய். ஒவ்வொரு நாளும் அந்த பஸ்ஸை ஓட்டுறவனுக்கு நீங்கள் 17,000 ரூபாய் கொடுக்கணும். அடுத்த 12 வருஷத்துக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. நீங்கள் தலையை திருப்பினாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் வரவு வந்து ஒரு 7,500 ரூபாய். இந்த மாதிரி முட்டாள்தனமாக ஒரு ஸ்கீமை நடத்துனீங்கன்னா எப்படி பண்ணுறது? இதே தானே எலக்ட்ரிக்கலுக்கும் பண்ணுறீங்க. 6 ரூபாய்க்கு கொடுக்குறேன், 5 ரூபாய்க்கு கொடுக்குறேன், 4 ரூபாய்க்கு கொடுக்குறேன், மாதம் உனக்கு கணக்கெடுப்பேன்லாம் கதை விட்டுட்டு 14 ரூபாய்க்கும் 18 ரூபாய்க்கும் வாங்கிட்டு இருக்கிற முட்டாள்தனத்தை நீங்கள் தானே பண்ணுறீங்க. மின் உற்பத்தி எங்கேயுமே அதிகப்படுத்துறதுக்கான வழி பண்ணாமல், டான்ஜெட்கோக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்காமல் முட்டாள்தனம் பண்ணுறீங்க. அப்புறம் உங்ககிட்ட பணம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறது? எனக்கு பணம் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேங்கிறேன். பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு கமலஹாசன் சொல்கிற மாதிரி திருடங்கையிலே சாவி கொடுத்துட்டு. ஸோ அந்த பொதுவாகவே போக்குவரத்துன்னு எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 6,000 கோடி நஷ்டத்தில் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு காரணமே இந்த மாதிரியான சில்லறத்தனமான ரயில்வேவே. இந்தியாவினுடைய ரயில்வேவே 2,500 கோடிக்கு மேலே நஷ்டத்தில் ஓடலை. இதுதான் துர்பாக்கியம். ஸோ பிஎம்ஸ்ரீயை வந்து நானே நடத்துகிறேன் அப்படின்னு இவங்க சொல்கிறதுக்கு முதல்ல ஒரு தைரியம் வேணும். இருமொழி கொள்கை அப்படிங்கிறத பிடிச்சிட்டு தொங்குறதா இருந்ததுன்னா, அண்ணாமலை ஐயா சொல்கிற மாதிரி தமிழ்நாடு பூரா கொண்டு வாங்க. அதை என்ன பணம் இருக்கிறவன் 4 மொழி படிக்கலாம், நான் மட்டும் படிக்கக்கூடாது? உடனே முட்டாள்தனமாக ஒன்று கேட்பாங்க. ரேஷன் கடையில் நான் வந்து பச்சரிசி போடுறேன், எல்லாரும் அதே பச்சரிசி சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க.
இது நீங்கள் இங்கே இலவசமாக கொடுக்குற ஒரு விஷயம். அதனால தான் நீங்கள் பசியை போக்கினீங்க. இது அறிவு சார்ந்த ஒரு விஷயம். இல்லை சார், இப்போ இந்த பிஎம்சி வந்து அடாப்ட் ஆச்சு அப்படின்னா என்னென்ன மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறீங்க சார்? கேந்திரிய வித்யாலயக்குள்ளே போய் ஒரு மாணவனை கூப்பிடுங்க. அவன் உடனே இங்கிலீஷில் பயங்கரமாக பேசுவான்னு நினைக்காதீங்க. தமிழில் அப்படியே, ஹிந்தியில் அப்படியே அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவன் என்ன பதில் சொல்கிறான்னு பாருங்க. ஸோ ஒரு சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்டை ரெடி பண்ணிடும். அவ்வளோதான். கிராசப்பிங் பவர் தான் நானும் நீங்களும் படித்தது. நானும் நீங்களும் படித்ததுக்கும் வேலைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்போது படிப்புங்கிறது எதுக்கு வருதுன்னு சொன்னால் கிரகிக்கும் தன்மையை வளர்க்குறதுக்கு தான். அந்த கிரகிக்கும் தன்மை உயர்நிலை பள்ளியில் வரலைங்கிறது தானே பிரச்சனை. ஆனால் நீட்டில் வந்து 7.5% கொடுத்த உடனே எப்படி 2616 மாணவர்களால் மருத்துவர்களாக முடிஞ்சது? எல்லா இடத்துலையும் அறிவாளிகள் இருப்பாங்க. நீங்கள் புடம்போடுவதில்லை. நீங்கள் அதை சரியாக பண்ணுறதில்ல. சோ அடிக்கடி பயன்படுத்துவார். டிஸ்டில்டு இடியட்டுன்னு என்ன சொல்லுவீங்க, அந்த ஜமக்காலத்தில் வடிகட்டின முட்டாள்னுவாங்க. அவங்ககிட்ட போய் நீங்கள் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, பிஎம்சி பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அவன் என்ன பதில் சொல்லுவான்? நம்மளுடைய அதிகாரிகள் எவ்வளோ ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க தெரியுமா? நம்ம அதிகாரிகளே பிஎம்சி வேணும்னு சொல்லி லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அதனால தான் மத்திய அரசு கேட்டது, ஐயா யார் அந்த சூப்பர் சிஎம் அப்படிங்கிற கேள்வியும் அதனால தான் கேட்டது. ஸோ இதில் ஹிந்தி திணிப்பாங்க, நாளைக்கு சமஸ்கிருதம் கொண்டு வருவாங்கன்னு சொல்கிறது முட்டாள்தனம். நான் திணிப்பேங்கிறது முட்டாள்தனம், நீ தடுக்கிறதும் முட்டாள்தனம். இவ்வளவுதான் அதில் இருக்கிற வாதம். சார், இப்போ இது ரொம்ப சீரியஸான டாபிக். நம்ம நெக்ஸ்ட் பேச போகிறது வந்து இந்த அரிசி கொள்முதல், நெல் கொள்முதல், அரிசி கொள்முதல். அதாவது வேர்ல்டுலே ரிச்சஸ்ட் ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு இடத்துல தமிழ்நாடு இருக்கு. வேர்ல்டுலே ரிச்சஸ்ட் ரைஸ்னா அந்த 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 ரைஸோட குவாலிட்டி, அந்த ரைஸோட சுப்ரீமசி தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம். ஆனால் அந்த விவசாயிகள் அந்த நெல்லை வந்து வைக்கும் இடத்தில் ஒரு பெரிய ஊழல். இன்ஃபேக்ட் எடப்பாடி ஐயா நான் பார்க்க போறேன்னு சொன்னோடனே அவசர அவசரமா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இவங்க வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து அந்த இடத்த ரெடி பண்ணாங்க. இந்த நெல் கொள்முதல்ல மத்திய அரசு மேலேயும் தப்பு இருக்குன்னு சொல்லி விவசாயிகள் சொல்றாங்க. வாட் இஸ் த ஆக்சுவல் ஃபேக்ட்? அதுக்கு முன்னாடி ஒரு பாமரத்தனமாக ஒரு கேள்வி கேட்குறேன். உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா யாராவது, அரிசி வந்து ஒரு புரோட்டீனே இல்லாத ஒரு உணவு, நீங்கள் அதை சாப்பிடுவதே தப்பு, நீங்கள் வந்து ஆமா, இப்போ ஒரு 4 வீக்ஸ் முன்னாடி வந்து 30 வருஷமாவே சொல்லிட்டு இருக்காங்க இந்த பொய்யை. ஓகே, அரிசிங்கிறது வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை, இல்லை. எனக்கு நான் 4 வீக்ஸ் முன்னாடி எவ்ரி இயர் வந்து நான் கோ ஃபார் அ ஹெல்த் செக்அப், த கம்ப்ளீட் பாடி ஹெல்த் செக்அப். ஒரு 3 இயர்ஸாக நான் போயிட்டு இருக்கேன். அப்போ வந்து நீங்கள் ரைஸை கம்மி பண்ணுங்க, அதுக்கு பதிலாக நிறைய விட்டமினான விஷயத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை அந்த இது சொன்னாங்க. நாம் வந்து 18 வகை உணவோட சாப்பிட்டவங்க. இன்னைக்கு நீங்கள் அள்ளி தெளிச்சுக்கிட்டு கிண்ணியில் வச்சுக்கிட்டு இப்படி சாப்பிட்டு போகிற மாதிரி ஒரு குழம்பையோ ஒரு ரசத்தையோ ஒரு தயிரையோ போட்டுக்கிட்டு ஒரு ஊறுகாயோ அல்லது பொடியோ எதையோ பிசைஞ்சிட்டு சாப்பிட்ற வழக்கம் நம்மக்கிட்ட இருந்ததில்லை. இது அவசர உலகம், நீங்கள் நானும் பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ அந்த அரிசி அப்படிங்கிறது டைரெக்டாக புரோட்டீனை கொடுக்குமா, அல்லது நாம் சாப்பிட்ற அந்த 18 காம்பினேஷன், அது பிரண்டை தொகையிலாக இருக்கட்டும், கருவேப்பிலை தொகையிலாக இருக்கட்டும், கொத்தமல்லி தொகையிலாக இருக்கட்டும், அல்லது நவதானியங்களாக இருக்கட்டும், அல்லது மெந்தியமாக இருக்கட்டும், சீரகமாக இருக்கட்டும், எந்த ஒரு பருப்பு வகையாக இருக்கட்டும், இதெல்லாம் சேர்ந்து தான் அதை கொடுக்கும். நான் கோட்டு போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ள பனியனை போட்டுக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்கோ அப்படி கேட்குறது தான் அரிசியை பார்த்துட்டு உனக்கு புரோட்டீன் இல்லைன்னு சொல்கிற முட்டாள்தனம். ரைட். அரிசி அப்படிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது வெறும் ரேஷன் கடையில் அரிசி கொடுப்பதற்காகவோ அல்லது மார்க்கெட்டில் விற்கிறதுக்காகவோ சாப்பாட்டுக்காகவோ மட்டும் பயன்படுகின்ற ஒரு உற்பத்தி அல்ல நெல். நெல்லிலிருந்து உங்களுக்கு உமி வருகிறது, தவிடு வருகிறது, ஸ்டான்ச்சஸ் வருகிறது, அதிலிருந்து வந்து உங்களுக்கு பேப்பர் தயாரிக்கிறதுக்கான வழிகள் வருகிறது. அது கொடுக்கக்கூடிய ஆசஸை வைத்து நீங்கள் வீடு கட்டுறீங்க. ஒரு நெல் உற்பத்திக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி வேலை செய்யுதுங்கிறது நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. மருத்துவத்துக்கு பயன்படுகிறது. தவிடெல்லாம் சாதாரணமான ஒரு பொருள் இல்லை. அது எங்கேருந்து வருது? ஸோ நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு வெஸ்டர்னைசேஷனோட இம்பாக்ட்ல வந்து இந்த அரிசியோட மகத்துவத்தை கம்மி பண்ணணுன்றது தொன்று தொட்டு வழக்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்க கேள்விக்கு வந்துடுவேன். ஜாஸ்தியா இருக்கிறதுனால உங்களுக்கு அதனுடைய அருமை தெரியல. ஓகே, ரொம்ப சிம்பிள். ஸோ அடிப்படையில் அரிசி அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் முதல்ல எடுத்துக்கணும். அந்த இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன பண்ணணும், அதாவது ஏன் ஒரு விவசாயி அரிசிக்கு போகிறான்? 1க்கு 1.5 கிடைக்கும் அவனுக்கு. அவன் ஒரு 12 மூட்டையோ 13 மூட்டையோ வீட்டில் வச்சுக்கிட்டு மீதியை தான் சந்தைக்கு கொண்டு வருவான். நான் சொல்கிறது சாதாரணமாக இருக்கக்கூடியவங்க. ஸோ அப்போ விவசாயிகளை அரிசி விளைவிக்காமல் பண்ணுறதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தானா? இல்லை, அது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்துடும்.
அரிசியை வந்து நான் கொள்முதல் பண்ணுறதுங்கிறது வந்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டு. நான் அதை கொண்டு போய் சந்தையில் வச்சேன்னா அது எம்ப்ளாய்மெண்ட்டு. அந்த ஆங்கிள்குள்ளே வந்துடும். கேள்வி என்னன்னா, நீங்கள் ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு இவ்வளவு கொள்முதல் எனக்கு வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும், இவ்வளவு கிடங்குகள் எங்கிட்ட இருக்குது, நீங்கள் உடனே எஃப்சிஐங்கிறது மத்திய அரசுன்னு நினச்சிடாதீங்க. அரிசியை உங்களுக்கு ரேஷன் கார்டில் 20 கிலோ ஃப்ரீயாக கொடுக்கறது, 5 கிலோ கொடுக்கறதுங்கிறது வந்து மத்திய அரசு தான், அதை மறந்துடாதீங்க. ஆனால் அந்த சிஸ்டம் அந்தந்த மாநிலத்தில் வேலை செய்யணும். 15 கிலோமீட்டருக்கு ஒரு ஒரு இடத்துல சேமிப்பு கிடங்கு இருக்கணும். நீங்கள் மத்திய அரசை பற்றி ஒரு குற்றச்சாட்டு சொன்னீங்க. இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கிற தவறு என்னன்னா, மழைக்காலம் வரப்போகுதுங்கிறத நான் உணரல. நீங்கள் கிராமம் பக்கம் போனீங்கன்னா, கிராமம்னா என்ன, ஒரு ஒரு செமி அர்பனுக்குள்ளே போனீங்கன்னா ரோட்டில் வந்து தார்பாயை வச்சுட்டு நெல்லை காய வச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் இப்படி ஓரமாக வண்டியை ஓட்டிட்டு அதை பார்த்தும் பார்க்காம போயிருப்பீங்க. அந்த லெவலில் அவங்க கொண்டு வந்து உங்களுக்கு தரத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட இது இல்லை, என்ன சொல்கிறது, இப்போ எல்லா இடத்துலையும் குடோன் இல்லை. அப்போது நெல்லில் வந்து 17% ஈரப்பதம் இருந்தாலும் நான் வாங்குறேன் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது. 22% இருந்தாலும் நீ வாங்கணும்னு இப்போ நிர்பந்திக்குது தமிழ்நாடு. எதுக்காக 22%? ஏன்னா நான் ஒழுங்காக பாதுகாக்கல. எல்லாமே ஒப்புதல் வாக்குமூலம். ஸோ அரிசி அப்படிங்கிறதுனுடைய முக்கியத்துவம் முதல்ல நமக்கு தெரியணும். நம்ம சாப்பாட்டில் ஏன் அரிசி வருதுங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும். ஒன்று வேணால் ஒத்துக்கிறேன், ரஜினி சொன்னதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா அதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். 40 வயசுக்கு மேலே 5 வெள்ளையை தூக்கிடுங்கன்னு. அதில் அரிசி, பால், அரிசி, தயிர், உப்பு, சர்க்கரை எல்லாம் வரும். அதில் எனக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. பட் அளவே தான் குறைக்கணும். அறவே தொலைச்சிட்டிங்கன்னா தப்பாயிடும். ஆனால் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இண்டஸ்ட்ரி. பல இண்டஸ்ட்ரிக்கு வந்து சோறு போடுகின்ற ஒரு விஷயம். அது சாப்பாடா இல்லை, ரா மெட்டீரியலா. இதை எதையுமே புரிந்து கொள்ளாம நீங்க வந்து விட்டேர்த்தியா, வந்துட்டியா, இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம், இவர் வருவார், அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அன்னைக்கு தான் எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். இப்படித்தான் அது காத்து கொண்டு இருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் சேமிப்பு கிடங்கு வச்சேனா, அந்த இடத்துல அதை நான் பாதுகாக்கிறேனா, அதை உடனடியாக நான் இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்தேனா, நான் ஏன் ரேஷன் கடைக்கு கொடுக்கணும்? இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்தேனா, நான் அதை எப்படி மார்க்கெட்டுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்கள் அரிசியை சோறாக பார்க்குற வரைக்கும் நீங்கள் உருப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அரிசியை நல்ல சோறா பார்க்கலன்னா நீங்கள் உருப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம டிராவல் பண்ணுறோம். ஸோ அந்த உமிழியாக இருக்கட்டும், தவிடாக இருக்கட்டும், ஸ்டார்ச்சாக இருக்கட்டும், அது கொடுக்கக்கூடிய அத்தனை வகையான மருத்துவ இதுவாக இருக்கட்டும், பேப்பராக இருக்கட்டும், ஆஷஸாக இருக்கட்டும், எல்லாமே பயன்படுகின்ற ஒரு விஷயம். சரி, இதை அலட்சியமா ஹேண்டில் பண்றாங்கங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இல்ல சார், இந்த அலட்சியமா ஹேண்டில் பண்றதுன்றது ஒரு பிளான் அஜெண்டாவா இருக்கு. ஏன்னா நம்ம கேள்விப்படுறோம், ஒரு 2 வருடங்களுக்கு ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னாடி இந்த சைனீஸ் ரைஸ்ன்னு ஒன்று கேள்விப்படுறோம். இன்ஃபேக்ட் தமிழகத்தில் அதிக இம்போர்ட் இருக்குன்னு சொல்லி அரசல் புரசலாக ஒரு நியூஸ்லாம் வருது. அந்த இந்தியா முழுக்க இருக்கு, தமிழகத்தில் அதிக கன்சப்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த சைனீஸ் ரைஸை வந்து அந்த பிஸ்னஸ் அந்த இந்த திருடிவிசி.comக்கு வந்து இங்கே இருக்க ப்ரொடியூசர் தான் ஒருத்தர் இன்சார்ஜ்னு சொன்ன மாதிரி, இந்த சைனீஸ் ரைஸை பிரபலப்படுத்துவதற்காக இந்த நம்மளுடைய ரைஸ் கல்டிவேஷனை பாதிக்கணும்னு சொல்லி ஐடியா பண்ணி பண்றாங்களா? அரிசிக்கு மட்டுமா? அண்ணாமலை உங்களுக்கு கறிக்கு சொல்லலை? மின்சார உற்பத்தியில் கறியை வந்து வெளிநாட்டிலேருந்து நாம் ஏன் இன்னும் வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அவர் கதை சொல்லலை? என்னென்னலாம் நடந்தது, எப்படி அது நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. அதாவது நம்மிடம் இருப்பதையே மறந்து விட்டு, துறந்து விட்டு, அதற்கான மதிப்புகளை கொடுக்காமல் அதை அழித்து விட்டு, கொள்முதல் செய்வதன் மூலமாக கமிஷன் கிடைக்குங்கிறத அவங்க பண்ண முயற்சி பண்ணுறாங்க. இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு விஷயம். அரிசி விஷயத்துலையும் அது நடக்குதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அரிசியில் 2 விதமான கன்சியூமர்ஸ் இருக்காங்க. 50க்கு கம்மியாக வாங்கக்கூடிய, ருசிக்கக்கூடிய ஒரு கஸ்டமர்ஸு, 50க்கு மேலே போகிறவங்க. நீங்கள் சொல்கிறது வந்து இந்த 50க்கு மேலே போகிறதுக்கு தான் அந்த இது வரும், சாதாரண கொள்முதல் இல்லாமையே இருந்ததுன்னா. ஆனால் மத்திய அரசு எனக்கு தெரிந்து இப்போ அந்த ஃபார்ட்டிஃபைடு, அதாவது என்ன சொல்வீங்க, மதிப்பு கூட்டு அரிசி, ஃபார்ட்டிஃபைடு வார்த்தை வந்து அதிகம். அது எதனால வருது? அது என்ன சார் அர்த்தம்? என்ன ஃபார்ட்டிஃபைடுக்கு என்ன அர்த்தம்? அந்த இடத்துல எந்த சத்து நீங்க இல்லைன்னு உங்களுக்கு டாக்டரே சொல்றாரோ, அந்த அரிசியில இது இல்லை, புரோட்டீன் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு ஏதோ கதை சொல்றாரோ, எங்க தாத்தா சொல்லலை, எங்க கொள்ளுப்பாத்தா சொல்லலை, எங்க பாட்டி சொல்லவே இல்லை, அவங்களாம் நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் இவங்க சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, வாங்குகின்ற அந்த அரிசியை பவுடர் பண்ணிட்டு, இப்போ நான் சொல்றது வந்து நான் தெரிந்து கொண்டு உங்ககிட்ட பேசுறது, நான் புரிந்து கொண்டோ அறிந்து கொண்டோ பேசலை. ஸோ தப்பு இருந்ததுன்னா என்னை திருத்துங்க, அது மட்டும் நான் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ இதை வந்து பொடியாக்கிட்டு அதில் வந்து சில கெமிக்கலை சேர்க்குறாங்க. கெமிக்கலுங்கிற வார்த்தையை எல்லாருக்கும் புரியறதுக்காக நான் பயன்படுத்துகிறேன். திரும்ப அதை அரிசி ஃபார்மில் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். இல்லை, அது வந்து அரிசியோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணவா இல்லை ப்ரோட்டீன் இன்க்ரீஸ்? ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ண.
சத்துணவுங்கிற இப்ப இல்ல எம்ஜிஆர் இதுலயே வந்து 2 பார்வை இருக்கு. ஒரு பார்வை வந்து என்னன்னா, இத வச்சு நம்பர் ஆஃப் அரிசி இப்போ 1/2 கிலோ வர வேண்டிய இடத்துல வந்து 750 கிராம்ஸ் வருது. அதுக்காக இத யூஸ் பண்றாங்க. இல்ல இல்ல புரோட்டீன்காக தான் யூஸ் பண்றாங்க. சேம் குவான்டிட்டி தான் எங்களுக்கு வரும். இன்ஃபேக்ட் கம்மி ஆகும்ன்றாங்க. இது எது கரெக்ட் சார்? இல்ல நீங்க 3ஆ பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொள்முதல், அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் கன்சம்ப்ஷன். கொள்முதல், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சம்ப்ஷன் 3 வேற விஷயம். உங்களுக்கு நல்லா தெரியும். எலக்ட்ரிக் ஸ்டவ்ல நீங்க குக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமா கிடைக்கும். ரொம்ப சாதாரணம். 1 கிலோ அரிசியை போட்டீங்கன்னா இவ்வளோ அதிகமா உங்களுக்கு கிடைக்கும். கொள்முதல் பண்றதுல தான் நம்ம தப்பு பண்றோம். அலட்சியத்தை காட்டுறோம். ஏன்னா நம்மகிட்ட ஓவரா இருக்கு, அதிகமா இருக்கு. எப்படி தண்ணியை வீணடிக்கிறோமோ அந்த மாதிரி வீணடிக்கிறோம். நாளைக்கு இது தட்டுப்பாடுன்னு வரும்போது தான் நம்ம இதை உணர்வோம். அதுக்குள்ள மன்மோகன் சிங் ஆட்சியோ அல்லது நரசிம்மராவ் ஆட்சியோ வந்ததுன்னா அமெரிக்கா இதுக்கு பேட்டன்ட் வாங்கிட்டு போயிடுவான். நீங்கள் வாய் மூட்டு உட்காந்துருக்கணும் மஞ்சளுக்கு பண்ண மாதிரிங்கிற பிரச்சனைக்குள்ள நம்ம வருவோம். ஸோ இதை ஒரு இண்டஸ்ட்ரியாக தயவு செஞ்சு பாருங்க. கொள்முதலில் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. டிஸ்ட்ரிபியூஷனில் உங்களுக்கு வேலையே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக கன்சியூமர்ஸ் வந்து அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. அது ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க உடனே அதை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. எப்படி வந்து பெட்ரோல் விஷயத்தில் நீங்கள் தப்பு பண்ணுறீங்களோ அதே மாதிரியே தான் இதுலேயும் தப்பு பண்ணுறீங்க. கார்பன் எடுக்கிறதுலேருந்து அரிசியில் வந்து 1000 வழிகள் இருக்கு, 1000 வேலைகள் இருக்கு. இதை புரிந்து கொள்ளாமல் அரிசியை ரொம்ப சின்னதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மைக்கேல் மதன காமராஜனில் கமலஹாசன் அந்த அரிசி எடுத்து வாயில் போட்ட கதையைத்தான் உங்களை ஆட்சிக்கு அமைச்ச அந்த கொடுமைக்கு நான் சொல்லிட்டு போகணும். மிகப்பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரண செய்தியாக மாற்றிடாதீங்க. இது ஒரு சிஸ்டம், ஒழுங்காக வேலை செய்யணும். 22% ஈரப்பதம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை 1% நீங்கள் ஏற்றுனீங்கன்னா கண்மூடித்தனமா 1% நீங்கள் ஏற்றுனீங்கன்னா அது 1% உங்களுக்கு லாபம். அதாவது 100 கிலோவை நான் வந்து 83 கிலோவா கணக்கிடணும். 84 கிலோவா நான் கணக்கிட்டா உங்களுக்கு லாபம், அரசுக்கு நஷ்டம். இந்த விளையாட்டெல்லாம் இதுக்குள்ள வரக்கூடாதுங்கிறது தான் சொல்றேன். இதுல மத்திய அரசுக்கு வேலையே இல்லை. பச்சையா சொல்றதுன்னா மத்திய அரசுக்கு வேலை இல்லை. அரிசியினுடைய தரத்தை உயர்த்தணுங்கிறத தவிர அது வேற எந்த தப்பையும் பண்ணல. ஓகே சார், நிகழ்ச்சியோட கடைசி கேள்விக்கு வந்திருக்கோம். இன்ஃபேக்ட் நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசணும். அதில் கூட நிறைய அண்ணாமலை ரெஃபரன்ஸ் வந்து நடுவில் வந்தது. பட் இன்னைக்கு வந்து அவரை சுற்றி ஒரு மௌனம் இருப்பதாக ஒன்று இப்போ அப்படி ஆயிப்போச்சா? இப்போ அப்படி ஆயிடுச்சு. அது என்ன சொன்னாங்க, முதல்ல 14ஆம் தேதி ஏதோ கட்சி ஆரம்பிக்க போறோம், இப்போ மௌனமா இருக்கார் அண்ணாமலை, கோவத்தில் இருக்கிறார் அண்ணாமலை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லைங்க, அண்ணாமலை அவருடைய வேலையை ஒழுங்காக பண்ணிட்டு இருக்காரு. நயனார் அவருடைய வேலையை பொறுப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதிமுக தன்னுடைய வேலையை சரியாக பண்ணிட்டு இருக்கு. திமுக மட்டும் ஒரு தப்பை பண்ணிட்டு கரூரில் இப்போ என்னடா பண்ணுறது, எதை தின்னா பித்தம் தெளிவுன்னு காத்துக்கிட்டு இருக்கு. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். உடனே நயனாருடைய இது இப்போ யாத்திரைக்கு வந்து பெரிய ஆரவாரம் இல்லை, இப்போ இது இல்லை அது இல்லை அப்படின்னு பேசுறதெல்லாம் முட்டாள்தனம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணாமலை முதல்ல வந்தபோது யாரும் அவரை சீரியஸாக எடுத்துக்கல. ஜெயலலிதா அம்மா அரசியலுக்கு வரும்போது 89ல் 89க்கு முன்னாடி அவங்க அரசியலுக்கு வந்துட்டாங்க. அந்த தேர்தல் களம் வரும்போது அவர் ஷி வாஸ் நாட் டேக்கன் அப். ஜானகி அம்மாவை தான் கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. உங்க ஓபிஎஸ் கூட ஜானகி அம்மா பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருந்தாரு. ஜெயலலிதா யாரும் சீரியஸாக எடுத்துக்கல. ஸோ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவங்க கட்டமைப்புகளே கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. திமுகவில் உலகத்திலேயே கட்டமைப்பை கொடுக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் பெஸ்ட் யூனிவர்சிட்டினா டிஎம்கே யூனிவர்சிட்டி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் 3 பேர் உள்ள போகிறதற்கான சாத்தியக்கூறுகள் மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது. அதற்கு அண்ணாமலை ஒழுங்காக வேலை செய்கிறாருன்னு சொல்லலாம். உங்களுக்கும் எனக்கும் ஒரு வருத்தம் இருக்கலாம். அண்ணாமலை ஐயா இதை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கலாம்னா, அதில் ஒன்று, டெண்டர்ஸ் எல்லாம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது, அது உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கொடுப்பவர்களுக்கும் வாங்குபவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு லிஸ்ட் வெளியிடுவேன்னு சொன்னார். அந்த லிஸ்ட் வந்ததுன்னா திமுகவுடைய அரசு, திமுகன்னு இல்லை, இந்த 60 வருட திராவிட அரசியலே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். அங்கே ஒரு சிஸ்டம் வரும். அது வந்து நம்பர் 1 அவர் பண்ண வேண்டியது, பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே மாதிரியே இந்த எஸ்ஐஆர் சார், அந்த சார் நம்ம தேர்தல் எஸ்ஐஆர் இல்லை, அந்த சார் விஷயத்தில் அவர் வந்து ஒன்று செய்யணும். அது தடுக்கப்பட்டிருந்தது. அதை செய்யாட்டி கூட பரவாயில்ல, ஆள் தெரிஞ்சு போச்சு யாரெல்லாம் சாருங்கிறது நல்லா தெரிஞ்சு. பக்கத்தில் யாரோ இருக்காருன்னு சொல்கிறாங்க. இல்லை, யாருமே மாசுபடைந்தவர்கள் எல்லாருமே சாராக தான் இருக்க முடியுங்கிற அடிப்படையில் அதை கொண்டு விட்டுட்டு போயிருங்க. கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இவர் அந்த இதை பற்றி பேசியது, சாரை பற்றி பேசுவதை விட 1000 கோடி டாஸ்மாக் ஊழலில் வந்து அவர் எடுத்துக்க வேண்டிய முயற்சி வந்து இன்னும் தீவிரமாக இருக்கு. இது ரெண்டும் நடந்ததுன்னு சொன்னால் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். அதை செய்வாங்களான்னு பாருங்க. உங்களை வச்சுக்கிட்டு நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அடுத்த 15 நாள்
தமிழ்நாட்டிலையும் பல மாநிலங்கள்லையும் இந்த எஸ்ஐஆர் வந்து தேர்தல்ல உங்களுடைய வாக்கு செல்லும் செல்லாது அப்படிங்கிறத சொல்லுவதற்கான முயற்சியை மத்திய அரசு, அதாவது தேர்தல் ஆணையம் எடுக்க போகிறது. தயவு செய்து உங்க ஏரியால இருக்கிறவங்க, அந்தந்த ஏரியால இருக்கிறவங்க, அந்த தெருவுல இருக்கிறவங்க போய் இதை பண்ணிட்டாங்களா, அவங்க பேர் இருக்குன்னு பார்த்துட்டாங்களா, அந்தந்த தெருவில் போய் ஒரு ஒரு வீடா இருந்து கேட்டுட்டு போனா போறோம். அது நீங்க பிஜேபியா கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, அதிமுகவா கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, திமுகவா கேட்கணுங்கிற உங்க அவசியம் இல்லை. பக்கத்து வீட்டு நைபரை கேளுங்க, அவ்வளவுதான். கேளுங்க. ஏன்னா இப்பெல்லாம் நீங்க ஏதாவது வீட்டுக்கு போனா உங்ககிட்ட பணம் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. திமுக போய் எல்லா பக்கம் பணம் கொடுத்ததுனால. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா போங்க. கொஞ்சம் நார்மல் ஷர்ட் பேண்ட் போட்டு போங்க. போயிட்டு தயவு செய்து அந்த தெருவில் இருக்கின்றவர்கள் எல்லோருமே அந்த எஸ்ஐஆர் தொடங்கிய பிறகு அவர்களுடைய பேர் அதில் இருக்காங்கிறத ஊர்ஜிதப்படுத்திட்டாங்களா, ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டாங்களாங்கிறத தயவு செஞ்சு பார்க்க சொல்லுங்க. அது பெரிய மாற்றத்தை இந்த தேர்தலில் கொண்டு வரும். சார், நிறைய விஷயங்களை பேசணும். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச்.